ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முருகரை வழிபடுறதுக்கு ஒரு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் தாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம், பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர நாளில் தான் நம்ம இந்த தைப்பூசம்னு சொல்கிறோங்க. இந்த நாளில் வந்து நம்ம முருகரை வழிபடும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்றத தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தைப்பூசம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 11/2 மாதம் 2025 இந்த நாளில் தாங்க வருது. அது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க. செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரமும் அதோட வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரனால தான் நம்ம தைப்பூசம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நாம் வந்து முருகரை நினச்சி இந்த ஒரு நாளில் விரதம் இருந்தாவே இந்த 48 நாள் விரதம் இருந்ததுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச மாதிரி எந்த மாதிரியான விரத முறையை வந்து கடைபிடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் 21 நாள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 6 நாளில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் விரதம் இருக்க போகிறேன். ஏன்னா இந்த வருஷம் நான் 48 நாள் பூஜை பண்ணணும்னு தான் இருந்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன், அதனால் பண்ணல. நான் ஒரே ஒரு நாள் தாங்க விரதம் இருப்பேன். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு நேரம் மட்டும் விரதம் இருக்கலான்னு இருக்குங்க. என்னால் ஃபுல் டே விரதம் இருக்க முடியுமான்னு நினச்சேன். எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்னால் முடியாது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேரம் மட்டும் விரதம் இருக்கலான்னு இருக்கேங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து, நீங்கள் உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்து தான் நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை உங்களால் கண்டிப்பாக முடியும்னா ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கலாங்க. முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு நேரமாச்சும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேவுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பால் பழம் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம நைட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது. இந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுமோ நீங்கள் அந்த மாதிரியான விரத முறையை வந்து கடைபிடிச்சிக்கலாங்க. இந்த தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசத்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களால் முடிஞ்ச பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே எழுந்து விளக்கேற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த பூஜையை செஞ்சாலுமே அதுக்கு வந்து அவ்வளோ பலன் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்குங்க. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா முன்னாடி நாளே திங்கக்கிழமை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே எழுந்துக்கலாங்க. ஒரு 4 to 5க்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு நிலவாசலை க்ளீன் பண்ணி கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்க, அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வேலு அப்புறம் முருகருடைய விக்கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பால் அபிஷேகம் அதுலேயும் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்றைக்கி பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தயிர் அபிஷேகம், உங்களால் எத்தனை வகையான அபிஷேகம் பண்ண முடியுதோ அத்தனை வகையான அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. அபிஷேகம்லாம் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு நான் வந்து முருகருடைய விக்கிரகமும் வேலுமே வச்சுருக்கேங்க. அதனால் நான் வந்து முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்குவேன். ஏன்னா நான் வந்து ஃபோட்டோ வந்து தனியாக இல்லை, என்கிட்ட ஒரு 5 சாமி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபோட்டோ தனியாலாம் எடுக்க முடியாது. விக்கிரகம் மட்டும் வச்சு நான் பூஜை பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஒரு மனை மேலே வச்சு ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு பூஜை ரூம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் பூஜை ரூம்லேயே கூட வச்சுக்கலாங்க. எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டிங்க, பூஜை கபோர்டு தான் இருக்குது. அதனால் நான் அதில் வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து தனியாக எடுத்து வச்சு தாங்க பூஜை பண்ணுவேன். எனக்கு தனியாக எடுத்து வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் வந்து விக்கிரகம் வச்சுருக்கிறதுனால அந்த மனை மேலே வந்து விக்கிரகம் முருகரையும் வேலையும் வச்சுப்பேங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஷட்கோண கோலம் போட்டு விட்டுவோங்க. நான் அரிசி மாவில் தான் போடுவேன். அது கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு தான் நல்லாயிருக்கும் பார்க்க. அரிசி மாவில் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள், அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வரலையே எனக்கு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடுங்க. அதோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வாரம் வாரம் வெத்தலை தீபம்
தீபம் போடுறது வழக்கங்க. நான் வந்து இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடியாத பட்சத்தில் விட்டுருவேங்க. எப்போ முடியுதோ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எல்லா செவ்வாய்க்கிழமையிலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வெத்தலை தீபம் போட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நாளில் எடுத்திருந்த வீடியோ தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு நான் வஸ்திரம் வந்து சாத்தலைங்க. ஆனால் இப்போ வர தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக வஸ்திரம் சாத்துவேங்க. முடிஞ்சால் நீங்களும் வஸ்திரம் வாங்கி சாத்துங்க. அப்படி முடியாத பட்சத்தில் விட்டுருங்க, வருத்தப்படாதீங்க. வஸ்திரம் சாத்தியே ஆகணுன்ட்டு அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாதுங்க. முடிஞ்சால் வஸ்திரம் வாங்கி சாத்தலாங்க, அப்படி இல்லைன்னா முடியலன்னா விட்டுறலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் வருத்தப்படாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம மனசுக்கு நிறைவாக பூஜை பண்ணாலே போதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வெத்தலை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 வெத்தலையுமே இருக்கக்கூடிய காம்பை வந்து கிள்ளி நம்ம அந்த விளக்கேற்றுவோம் பாருங்கள் 6 தீபம், அதில் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. 6 வெத்தலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தாங்க வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா. வேல் விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பார்க்கவே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த வேல் விளக்கு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் விலையும் கூட தாங்க இருந்துச்சு. உங்கள்கிட்ட இந்த விளக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. 6 அகல் விளக்கு எடுத்து 6 மண் அகல் விளக்கு எடுத்து நீங்கள் அதில் கூட விளக்கேற்றிக்கலாங்க. அடுத்ததான் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரளிப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிறப்பு. அரளிப்பூ கிடச்சா நீங்கள் அரளிப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ கிடச்சா கூட ரொம்ப சிறப்புங்க. செம்பருத்தி பூ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செண்பகப்பூ வச்சுக்கலாம், இன்னும் ரொம்ப சிறப்புங்க. செண்பகப்பூ வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூவை நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாங்க. அதோட இன்றைக்கி நெய்வேத்தியம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதோட வந்து பார்த்திங்கன்னா பாலில் தேன் கலந்து வைக்கிறது, சக்கரை பொங்கல், இதை தாண்டி உங்களால் எந்தெந்த நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி விளக்கேற்றியாச்சு, நெய்வேத்தியமும் வச்சாச்சு. நாம் அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முருகருக்கு உரிய மந்திரங்களை வந்து பாராயணம் பண்ணணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்மரல் பாராயணம் பண்ணலாம், திருப்புகழ் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம். இதை தவிர இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓம் சரவண பவா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கலாங்க. இந்த ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா 108 முறை 1008 முறை நீங்கள் பாராயணம் பண்ணலாங்க. விரதம் இருக்கிறவங்க இந்த நாள் ஃபுல்லாகவே இந்த ஓம் சரவண பவா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக நல்லதாகவே நடக்குங்க. முருகான்னு சொன்னால் மட்டும் போதிக்குங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நம்ம முருகப்பெருமானை நம்பி உங்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்கள். இந்த தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்குங்க. நம்பிக்கையோடு இருங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குங்க. நானுமே நம்ம முருகப்பெருமான் கிட்ட கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாருடைய வேண்டுதலும் நடக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிக்கிறேங்க. நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சு தான் பூஜை பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. மனசார அவரை நினச்சி ஒரே ஒரு விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் அன்பு வந்து உண்மையாக மட்டும் இருந்தால் உங்கள் கூடயே இருப்பாருங்க முருகப்பெருமான். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன நல்லது பண்ணால் நல்லதோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாருங்க. நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க.